ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையற்றும். We are looking at Bhagavad Gita chapter 12 Bhakti Yoga, the yoga of love. And we're gonna see verse 18 and 19 put together. Let's see what is in store for us today. Samah shatrocha mitrecha tatamana pamanayoho sithoshna sukha dukkheshu samah sanga vivarjitaha. 18th. Next is 19th. तुल्यनिंदा स्तुतिर्मानी संतुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिर्भक्तिमान् मे प्रियो नरः. 19. This is also. Let's see what is the meaning. The meaning says those who are alike to friend and foe, equipoised in honor and dishonor, cold and heat, joy and sorrow, and free from all unfavorable associations. Those who take praise and reproach alike. Those who are given to silent contemplation, content with whatever comes their way without attachment to the place of residence, whose intellect is firmly fixed on me, and who are full of devotions to me. Such persons are very dear to me. When God is telling, when Lord Krishna is telling that such person are very dear to me, we feel near to him. 18 and 19. இது வந்து it is in continuation to what we saw. அதாவது போன வீடியோவில் என்ன பார்த்தோம், verse 17ல என்ன பார்த்தோம், like lean methodology, Kanban, Kaizen and all that. Concentrate on what you want. What you don't want will eventually fall off. So what you don't want is not going to affect you because you are concentrating on what you want. So அந்த what you want அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஜீவாத்மா எப்போவுமே பரமாத்மாவோட கனெக்டடாக இருக்கணும். அதாவது உள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து எப்போவுமே யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட்லேயே இருக்கணும். இந்த மெமரி அந்த இன்டர்நெட்டோட எப்பவுமே கனெக்டட்லேயே இருக்கு. இந்த மெமரின்னு சொல்லக்கூடாது, இந்த மொபைல் அந்த இன்டர்நெட்டோட எப்போவுமே கனெக்டட்லேயே இருக்கணும். பக்தி ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற மனசு வந்து எப்போவுமே தன்னுடைய இஷ்ட தேவதா, தன்னுடைய அந்த பகவானை நோக்கி யோசிச்சுட்டே ஜபம் பண்ணிகிட்டே ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் காடாகவே இருக்கணும். ஒரு கம்ப்ளீட்லி மெட்டீரியலிஸ்ட் ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த லைஃப் எனர்ஜி எப்போவுமே எந்தூசியாஸ்டிக்காக நம்ம கோலை நோக்கி அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இஃப் யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் வாட் வி வாண்ட், வாட் வி டோன்ட் வாண்ட் இஸ் இம்மெட்டீரியல் டு அஸ். வி நீட் நாட் சே தட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ். தேவையில்லாததெல்லாம் தானாகவே காணாமல் போயிடும். எது தேவையோ அதை மட்டும் நம்ம கவனிச்சா போதும் அப்படிங்கிறது தான் போன verse 17ல் நம்ம பார்த்தோம். verse 18 and 19ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, those who are alike to friend and foe, என்னுடைய நண்பனா என்னுடைய எதிரியா எனக்கு ஒன்று தான். என்னை நீ பாராட்டுறியா, என்னை நீ அவமானப்படுத்துறியா, எனக்கு ஒன்று தான். நான் வந்து அப்படியே கோல்டாக இருக்கேனா ஹீட்டாக இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தான். நான் வந்து அப்படியே பம்பிங் அவுட் ஆஃப் ஜாயா, பம்பிங் அவுட் ஆஃப் சாரோ, எனி மூமெண்ட்ஸ் ஆர் சேம் டு மீ. இதெல்லாம் தேவையில்லையோ, அன்ஃபேவரபிள் அசோசியேஷன்லாம் பை ஐ டோன்ட் நீட் யூ எனி மோர் அப்படின்னு சொல்கிறோம். யாராவது அசிங்கப்படுத்தினா ஈகோ அப்படியே கொப்பளிச்சுட்டு மேலே வராமல் அப்படியே போடா அப்படின்ட்டு போயிடும். We are given to silent contemplation. Always we are contemplating inside. Wonderful. இதை பற்றி பேசலாம். Content with what comes their way, without attachment to the place of residence. Attachment. ரீசெண்டாக என்ன படம் வந்தது, இது ஒரு படம் வந்தது இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் 3 தான், மண்ணு, பொண்ணு, பெண்ணு அப்படின்ட்டு. கருடன், place of residence, அந்த நிலத்துக்கு பிரச்சனை. We should not get attached to the place of residence. Intellect is firmly fixed on me, who are full of devoted to me. அதாவது மைண்ட் எப்போவுமே கடவுளை பற்றி யோசிச்சுட்டே இருக்கணும், கடவுளை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு எனக்கு இருக்கிற புரிதல் வந்து intellect will ask questions only and interpret also. It will come to a conclusive decisions, comparative analysis நம்ம நம்மளுடைய intellect பண்ணும். And devotion, மனசு வந்து எப்போவுமே எமோஷன்
டிவோஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் எமோஷன். வாவ், செம்ம ஒன்று வந்துடுச்சுல. That is what love towards God. Such persons are very near to me. So, again it says that என் ஃப்ரெண்டு கோகுல்னு ஒரு பையன் இருக்கான், காலேஜ் மேட். அவன் தான் சொல்லுவான், மச்சான் எப்படா பார்ட் டைம் வேலைக்கும் போயிட்டு காலேஜும் போய் பார்ட் டைம் வேலையும் போய் நீ வந்து சிஎம்ஏயும் பாஸ் பண்ண, யூ ஆர் ஒண்டர்ஃபுல் இன் டைம் மேனேஜ்மெண்ட், லவ் வேறு பண்ண அந்த கேப்பில் அப்படின்றதுக்கு யூஆர் ஸ்டெல்லிங். காலையில் எழுந்துக்கணும் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி மச்சான் தூங்க முடியும் அப்படின்னு அப்போல்லாம் எனக்கு ஹே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, இது எதுக்கு இங்கே சொன்னேன் அப்படின்னா, ஈக்விபாய்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது ஒரு கோல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். ஆல் த டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் வெதர் இட் இஸ் நெகட்டிவ், ஐ எம் ஈக்விபாய்ஸ்ட், இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மீ. எங்களோட காலேஜ் டூருக்கு கூட வரல, என்னன்னா எக்ஸாமுக்கு படிக்கணும் மச்சான் அப்படின்னு. நம்மளாம் டே போடா, நாங்களாம் ஜாலியாக டூர் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், நீ என்னன்னா அப்பவும் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு. ஸோ what I'm telling, lot of disturbing factors comes in, lot of positive factors comes in, lot of happy factors comes in. எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாமல் இதுதான் என் கோல், இந்த கோலை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா, ஈக்விபாய்ஸ். இது வந்து எகெயின் ஒரு கோல் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தது அப்படின்னா அதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் எடுத்துப்போம். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இம்மெட்டீரியல், ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது தட் ஆல் ஐ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட், ஐ வில் நாட் கெட் டீவியேட்டட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், ஐ வில் கான்சென்ட்ரேட் ஆன் வாட் ஐ வாண்ட். அப்படிங்கிறது தான் ஒரு மட்டீரியலிஸ்டிக் கோலுடைய அப்ஜெக்டிவ். கோல்னாலே கோல் தானே. இட் கேன் பி தி ஆப்ஜெக்ட் ஆஃப் கோல், கேன் பி அ மட்டீரியல் கோல் ஆர் ஸ்பிரிச்சுவல் கோல். இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கோலாக வச்சுட்டோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கோல் ஒரு மனுஷனுடைய மேக்ஸிமம் ஸ்பிரிச்சுவல் கோல் வந்து தர்ம அர்த்த காம மோட்சமாக இருக்கலாம் ஆன் சனாதனி பர்ஸ்பெக்டிவ் ஆர் மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தியரியாக இருக்கலாம். எய்தர் வே இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அடுத்த செல்ஃப் ரியலைசேஷன், ஐ நீட் டு ரியலைஸ் த காட் இன் மீ, ஐ நீட் டு ஃபைண்ட் த சீக்ரெட் ஆஃப் ஹூ இஸ் டாக்கிங் த்ரூ மீ அப்படிங்கிறது தான். அது வந்து அதுதான் நம்மளுடைய கோலாக இருந்தது அப்படின்னா இவென்ச்சுவலி ஒரு மட்டீரியல் கோலுக்கே நம்மளால் எவ்வளவு ஃபோக்கஸ்டாக எது தேவையில்லையோ அதெல்லாம் கவனிக்காமல் இருக்க முடியுது. அப்படி இருக்கும்போது இமேஜின் தட் யூ ஹாவ் அ பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், அ செல்ஃப் ரியலைசேஷன், அண்ட் தென் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னா, whether a joy or a sorrow, whether it is a cold or a heat. ஏன்னா எக்ஸாமுக்காக வெறித்தனமாக படிக்கிறவங்களும் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் படிப்பாங்க. கலாய்க்கும் போதும் ஓடா நான் பார்த்துக்கிறேன், அசிங்கப்படுத்தும் போதும் ஓடா பார்த்துக்கிறேன். அலைக்கார ஃப்ரெண்டாக டூ மச்சான், எனக்கு ஒரு கான்செப்ட் தெரியல, நீ ஃப்ரெண்டாரு எனிமியாரு, மொத்தத்தில் இது இப்போ இது நடக்கும். காலேஜில் வந்து பயங்கரமாக பசங்களாம் சண்டை போடுவாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனால் எக்ஸாம் டைம்னு வந்துச்சு படிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சவன் தெரியாதவனுக்கு தனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுப்பான். அங்கே வந்து ஃப்ரெண்டு, சண்டை போட்டவன், தெரிஞ்சவன், தெரியாதவன் எதுவுமே இருக்காது. மச்சான் நம்ம பாஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சைலண்ட் கான்டம்ப்ளேஷன் ஆன் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஹூ am I, why I am born, what is it, ஏதோ ஒரு quest டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். அந்த குவெஸ்டில் வந்து மைண்டு வந்து ஒரு பக்கம் கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பக்தி ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா பகவத் விசாரம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில், அத்வைத்திக் ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா நம்ம மனசு எப்போவுமே பிரம்ம விசாரம் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பியூர் மட்டீரியலிஸ்டிக் ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா ஒரு கோல் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா எப்போவுமே என் மனசு அந்த கோலை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் அட்டாச்மெண்ட் டு த பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். அதுக்கு முன்னாடி கண்டென்ட் வித் வாட் கம்ஸ் தேர் வே. இதுதான் என் கோல், இதுதான் என் விஷன், இதுதான் என் இதுதான் என் ஃப்ளோ அப்படின்னு நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் ட்ரேட் ஆஃப் மை கோல் டு எனிதிங் that is distractive in nature.
ஐ எம் ஜஸ்ட் கண்டென்டட் வித் வாட் எவர். போடா, இப்போ நிறைய பேர் வந்து வெறித்தனமாக சிட்டியில் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அட போடா நான் எல்லாத்தையும் விட்டு கிராமத்துக்கே போகிறேன், ஐ எம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹேவ். சின்ன சம்பளம், கம்மி சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை. தே ஆர் ரெடி டு ட்ரேட் ஆஃப். We are ready to trade off positive things and negative things for our goal if we are very clear on what we want in our life. So that's one way called as contentment அப்படின்னு சொல்லலாம். Second, without attachment to the place of residence. இது வந்து வண்டர்ஃபுல்லான விஷயம். I remember Jim Rohn is a wonderful western motivational speaker of black and white videos. அந்த காலத்துலேருந்து இருக்காரு. அவர் யாருன்னா டோனி ராபின்ஸோட குரு. டோனி ராபின்ஸ் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு ஜிம் ரானுக்கு பூஜையே பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோனி ராபின்ஸுடைய that's a wonderful moment. Tony Robbins was actually working as an office boy in one of the star hotels and டோனி ராபின்ஸோட ஜிம் ரான் அங்கே ஏதோ ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க வந்திருப்பாரு. அப்போ போய் எதிர்ச்சியாக பார்த்து இன்சிடென்டெல்லாம் மீட் பண்ணி குருநாதா தலைவா நீ தான் எனக்கு அப்படின்னு 7 வருஷத்தில் தன்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு சூப்பரான ஐலாண்டு சொந்தமாக வாங்கியிருக்காரு. All the Western people and all the successful Indian people also buy land in their group of land. Fiji Island சொந்தமாக ஐலாண்டே வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவு 7 வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்த டோனி ராபின்ஸோடைய குரு தான் ஜிம் ரான். அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லும்போது he will tell one line, if you don't like where you stay, move, you are not a tree அப்படிம்பாரு. அதாவது ஐயோ எனக்கு நம்ம இருக்கிற இடம் பிடிக்கலையே, ஆனாலும் நம்ம இங்கே இருக்கோமே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம என்ன மரமா? We are not rooted to the ground. We can move wherever we want freely. So we need not have attachment to the place we stay for whatever might be the reason. ஐயோ I love this place, I want to be here அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டும் தேவையில்லை. Because we cannot stay here for a long time. At the same time அடரா லோன் போட்டோமே இந்த வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. We can do better financial planning. So either way, we don't like, we can move. We are not a tree, we are not rooted to grounds. Thanks to Jim Rohn, whose intellect is firmly fixed on me. என்னுடைய ரேஷ்னல் திங்கிங் பகுத்தறிவை நான் வந்து கடவுளில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ணால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாத கடவுள் மேலே எப்படி நான் வந்து என்னுடைய பகுந்து அறியும் தன்மை அடமான வைக்கிறது அப்படின்னா நோ ப்ராப்ளம். யூ கேன் ஸ்டில் கோ ஆன் அ குவெஸ்டனிங். இப்போ நான் இறங்கி காட் ஃபேக்டர்னு நம்ம இறங்கி இருக்கிற மாதிரி, நான் இல்லை நம்ம இறங்கி இருக்கிற மாதிரி கடவுளை அறிவு தளத்துலேருந்து தேடுறதுக்கு உண்டான கண்டினியூஸ் தேடலை நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே கடவுள் கிடைக்கிறாரோ இல்லையோ ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா நிறைய புரிந்துணர்வை கொடுக்கும். அந்த புரிந்துணர்வு நம்ம வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை கொடுக்கும். It has given a lot of wonderful changes to me as well. So let your intellect think about God and question about God. Who are full of devotion. மனசு பக்தியில் அப்படியே உருகணுமா, இது ரெண்டும் பிளெண்டிங்காக இருக்கணும். அதாவது யுவர் இன்டெலெக்ட் கொஸ்டினிங் அபவுட் காட் அண்ட் யுவர் ஹார்ட் மெல்டிங் ஆன் காட். இதுடைய காம்பினேஷன் வந்து வில் டேக் அஸ் டு ஃபினாமினல் லேயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈகோயிஸ்டிக் நேச்சராக போகிற மாதிரி இருக்கும். The world might not accept us. பக்தியில் மனம் மட்டுமே உருகி போயிட்டே இருந்தது அப்படின்னா என்னடா நீ வந்து மூளையை யூஸ் பண்ண மாட்டானா அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய பயங்கர வெஸ்டர்ன் வேர்ல்டு பகுத்தறிவாளிகள் நம்மளை பார்த்து கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இமேஜின் யூ ஹாவ் அ மைண்ட் which is always on a quest towards God rationally, and you have a beautiful heart which melts anytime thinking about God. Is a wonderful mind heart combination. பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கு இதை விட ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்கவே முடியாது. ஐ ரியலி ஃபீல் ஒரு சில தருணங்கள்ல எல்லாம் அந்த அனுபவ தளத்தில் இருக்கும்போது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது யுவர் மைண்ட் எந்த லெவலில் இருக்குன்னா எப்போவுமே இந்த ஹார்ட்டுக்கும் மனசுக்கும் மூளைக்கும் சண்டை அது எப்போவுமே இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில். இமேஜின்
கடவுளை நோக்கி கேள்வி கேட்டு குவெஸ்ட், தாகம், பசி, பல விடையில்லா கேள்விகளோட உங்கள் மூளை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கடவுளை நினச்சி உங்கள் மனம் உருகுது அப்படியே. வாவ், அது எந்த கடவுள் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். கடவுளை நினச்சி மனம் உருகலை, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அந்த நேச்சர், அது எப்படிடா இப்படியெல்லாம் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் கூட நம்ம மனம் உருகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏத்திஸ்ட் இருக்காங்க who go on trekking, sit in the mid of a jungle and cry, oh my god, what a beautiful world we are living in அப்படின்ட்டு. ஸோ that is the main component which is in our conscious control when it respect to feeling integrated from inside. அது ஒரு வண்டர்ஃபுல்லான, நம்ம உள்ள வந்து இருக்கிற எல்லா எனர்ஜியும் இப்போதைக்கு பாதி பேருக்கு நவகிரகம் மாதிரி வேற வேற ஆங்கிளில் தான் இருக்குது. பாடி ஒரு பக்கம் போகுது, மைண்ட் ஒரு பக்கம் போகுது, ஹார்ட் ஒரு பக்கம் போகுது, எனர்ஜி ஒரு பக்கம் போகுது. அப்படி இல்லாமல் if we need to feel integrated from inside, one thing at a time. Devotion is a beautiful emotion. So let us be devoted to God. Let us be devoted to our goal. Let us be devoted to something which is beyond us. This is something that we know. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோஷன், அந்த மாதிரி ஒரு உணர்வு தளத்தில் நம்மளை உணர முடிஞ்சுது அப்படின்னா, all those external disturbing factors is not going to create a greater impact on me, because நான் பாரத ரத்னாவே வாங்கிட்டேன்டா, சின்ன சின்ன அவார்டெல்லாம் நீங்கள் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல். I have experienced something phenomenally wonderful in my life. So all those small things are not going to affect me. So let us concentrate on what is within our control. Let us concentrate on creating a beautiful environment inside us. That is what we could able to learn from verse 18 and 19. அடுத்தது verse 20 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Till then, bye bye.